2016 சட்டமன்ற தேர்தல்ல எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டிஎம்கே சொல்றாங்க, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாராய கடைகளை இழுத்து மூடுவோம், டாஸ்மாக மூடுவோம். அதுவும் நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்களே, மிகப்பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவங்க அப்படியே சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, ஏன்னா டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவோம். முதல் நடவடிக்கையா திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய உற்பத்தி ஆலைகளை மூடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வாயத்தான் மூடிட்டு இருக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சுல, நீங்க 2016 சொன்னீங்களா இல்லையா சாராய கடைகளை மூடுவோம், டாஸ்மாக் மூடுவோம்னு. ஏன் மூடல? கனிமொழி, நீங்களும் உங்க அப்பா மாதிரியே கல்லஞ்சக்காரியா இருக்காதீங்க. மனசாட்சி வேண்டாம் உங்களுக்கு? இன்னைக்கு கலாச்சாரத்துல பாதிக்கப்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டான். அது பத்தி கருத்து கேட்க 2 மணி நேரம் தூத்துக்குடியில கனிமொழி வீட்டுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட இந்த கள்ளச்சாராயம் குறித்தும் கள்ளச்சாராய மரணம் குறித்தும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது பதில் சொல்லாம போறாங்க கனிமொழி. இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு, அது கருணாநிதியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், தயாநிதி மாறனா இருக்கட்டும், ஒரு பயலுக்கும் மனசாட்சி இல்ல. படிப்படியானாலும் குறைங்கடா. முதல்ல ஒரு 1000 மதுக்கடைகளை டாஸ்மாக் கடைகளை மூடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடுங்க. கள்ளச்சாராயம் ஒரு சொட்டு கூட இருக்க கூடாது. தேடி தேடி புடிச்சு அழிங்க. எவெல்லாம் கள்ளச்சாராயம் ஒரு பாக்கெட் வித்தா கூட அவனை தூக்கி குண்ட சட்டத்துல போடு. அவன்கிட்ட நீ கமிஷனை வாங்கிக்கிட்டு மாமூல் வாங்கிட்டு அவனை விட்டுறாத. வேற எதுலனாலும் சம்பாதிச்சுட்டு போ. தமிழக மக்களை காப்பாற்று. மனசாட்சி என்பது மருந்துக்காவது உங்கள்கிட்ட இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இந்த போதையை மட்டுமே நீங்க ஒழிச்சிடுங்க போதும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டு போங்க. போய் தொலைவுன்னு விட்டுறோம். ஆனா போதையின் மூலமா தமிழகத்தின் பாதையை மாற்ற வேண்டாம். யாரோ எப்படியே போங்கடா, எங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும். நாங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சுப்போம். மது வித்து எந்த வகையினாலும் நாங்க பணம் சேர்ப்போம். எலெக்ஷன் டைம்ல நீங்களா ஏழைப்பாளைகள் தான். நீங்களா பிச்சைக்காரங்கடா தமிழர்கள். உங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்தோ ஓட்டு வாங்கிடும்டா. இல்லைன்னா வடநாட்டு பீகார்காரனான பிரசாந்த் கிஷோர் கூட்டு வச்சு 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உங்களை ஏமாத்தி நாங்க ஜெயிச்சிரோம்டா அப்படிங்கிற மமதில இருந்துட்டு இருக்கிறாங்க. கட்டவிழ்த்து ஓடுகிற கள்ளச்சாராயத்தை குடித்து கள்ளக்குறிச்சியில் 168 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராயம் இன்னைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. போன வருஷம் இதே காலகட்டத்துல, சரியா 1 வருஷம் 1 மாசம் தான் ஆச்சு, இந்த மரக்காணம் பகுதியில நிறைய பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்து போயிட்டான். 23 பேர் இறந்து போயிட்டான். அப்ப உடனே தமிழக முதலமைச்சரா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சர்வாதிகாரியா மாறுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இப்படிலாம் நிறைய பேசினார். அவர் என்னைக்குமே இந்த பேச்சோட முடிச்சுக்கிறாரு, எதையுமே உருப்படியா செய்யறதில்ல. போன வருஷம் ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைச்சது இல்ல, 23 உயிர் போயிடுச்சு, 23 குடும்பம் நடுத்தருல நிக்குது இல்ல. அதுவும் இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க, மக்கள் கட்டக்கூடிய வரி பணம். அது திமுக கட்சியில இருந்தோ அறிவாலய ட்ரெஸரியில இருந்து எடுத்து கொடுக்கல, கொடுத்தீங்க. சோ எந்த குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது, மக்களோட வரி பணமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா இனிமேல் இந்த கள்ளச்சாராயம் தமிழகத்துல ஒரு சொட்டு கூட எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்தை கையில வச்சிருக்கக்கூடிய, குறிப்பா போலீஸ் துறையை தன்வசமே வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில 168 பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? 55க்கும் மேற்பட்டோர் தங்களது உயிரை இழந்திருப்பாங்களா? இதுல ஆண்கள் மட்டும் இறக்கல, பெண்களும் இறந்திருக்கிறாங்க. எப்படி? சாராயத்தை வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர்லயோ சொம்புலையோ ஊத்தி குடிக்கிறாங்க, கொஞ்சம் குடிச்சு மிச்சம் வச்சிடறாங்க. அது தண்ணி தான் நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் எடுத்து குடிச்சிருக்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க. ஏதோ சொம்புல இருக்குது, தண்ணி தான் நினைச்சு குடிச்சிட்டேன். தாகமா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? மூச்சை பிடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லா குடிச்சிருவோம். அது என்னன்னு கூட நமக்கு தெரியறது இல்ல. குடிச்ச அப்புறம் தான் இது என்னது ஒரு மாதிரியா இருக்குதுன்னு தோணும். ஆனா அது மெத்த நாள் கலந்த அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சா அவங்களை காப்பாத்துறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அதனாலதான் தெரியாம குடிச்ச பெண்கள் கூட தங்களது இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தெல்லாம் பாக்குறேன், 3 குழந்தைங்க, அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒரு பெண் குழந்தை, 2 பசங்க. அந்த பையன் அழுதுகிட்டே, சின்ன பையன் பேட்டி கொடுக்குறான். ஏழைகள் தங்கள் குழந்தைகளுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து எந்த ஒரு விவரமும் தெரியாமையே வளர்த்துருவான். பணக்காரங்கன்னா கூட ஓரளவுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பான். இவன் சொல்றான், எங்க அம்மா என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட விவரம் தெரியாத குழந்தைகளை, 3 குழந்தைகளை விட்டுட்டு தாய் தந்தை 2 பேருமே இறந்து போயிட்டாங்களே, அந்த குழந்தைங்க என்ன ஆகும்? அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துடலாம், ஆனா அந்த தாய் அன்பு, தகப்பனின் வழிகாட்டல் கிடைக்குமா அந்த குழந்தைகளுக்கு?
அனாதைங்கிற ஃபீலிங் மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்த தாய் தந்தையர் திடீர்னு நிலைந்து இல்லையே அப்படிங்கும் போது அதெல்லாம் அனலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லை அந்த குழந்தைகளுக்கு. அது ரொம்ப சைக்காலஜிக்கலா அந்த குழந்தைகளை பாதிக்கப்படும். ஒரு அம்மா சொல்லுது, எங்களுக்கு காசுலாம் வேண்டாம், இன்னைக்கு என் மருமக வந்துட்டு தாலி அறுத்து நிக்கிறா, நானும் தாலி அறுத்து நிக்கிறேன். இந்த கள்ளச்சாராயத்தால தான் எங்க பார்த்தாலும் மரண ஓலம். தலைவர் அண்ணாமலை அங்க போகும்போது ஒரு தாய் அண்ணாமலை அண்ணான்னு கதறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் நான் வீடியோ பார்த்து நியூஸ பார்த்து கதறி கதறி அழுது முடியல. தானாவே வருது, அப்படி நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அவ்வளவு மரண ஓலம். 20க்கும் மேற்பட்டவர்களை ஒரே இடத்துல வச்சு இந்த மாஸ் கிரிமேஷன் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு கொளுத்துறதெல்லாம் நம்ம இந்து தர்மத்துல இந்திய நாட்டுல ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு முக்கியமோ, இறந்து போன அப்புறம் அவனுக்கு அந்த உடலை நல்லபடியா அடக்கம் பண்றதும் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் எல்லாரும் அந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு அன்னைக்கு இயற்கையும் கூட ஒத்துழைக்கல. பார்த்தீங்கன்னா மழை வேற பெய்யுது. அந்த மரம் வச்சிருந்த அந்த விறகுகள்லாம் மழை பெஞ்சி அதை எரியாம மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி பார்க்கும்போது அன்னைக்கு மாதிரி ஒரு சோகம் இந்த வாழ்க்கையில நமக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல இருந்ததே இல்லை. இவ்வளவு கொடுமை. கள்ளச்சாராயம் தொடர்ந்து பல வருஷம் வித்துட்டு இருக்கிறானா. அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தன் சொல்றானே, அவன் வீட்டுக்குள்ள ஒரு நியூஸ் சேனல் போகுது, டோர்ல டிஎம்கேவோட ஸ்டாலினோட இந்த போட்டோ 2 ஒட்டி இருக்கு. பொதுவா அரசியல் கட்சிகள் தேர்தல் காலகட்டத்துல டோர் டு டோர் இந்த மாதிரி ஒட்ட போகும்போது ஒரு கட்சியை பிடிக்கலன்னா அந்த வீட்டுக்காரங்க இங்க ஒட்டாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த கண்ணுக்குட்டி அநேகமா திமுக காரனா இருக்கணும். அதனாலதான் அவங்க வீட்டு டோர்ல 2 இடத்துல பார்த்தோம்னா திமுக பேனர், அந்த ஸ்டாலினோட போட்டோ இருக்கு. அவன் கண்ணுக்குட்டி இல்ல, நம்மளை பொறுத்தளவு அவன் கருணாநிதி குட்டி, அது கோபாலபுர குட்டி. அவன் தொடர்ந்து நிறைய டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றான், இந்த கள்ளச்சாராயம் விற்பனை பண்ணக்கூடிய அத்தனை ஆசாமிகளுக்கும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கூட தொடர்பு உண்டு. திமுக நிர்வாகிகளோட ஆதரவோடத்தான், போலீஸோட ஆதரவோடத்தான், அரசு அதிகாரிகளோட ஆதரவோடத்தான் இவங்க கள்ளச்சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டி பேட்டி கொடுத்ததா சொல்றாங்க. இந்த கண்ணுக்குட்டி சில விஷயத்த சொன்னதா போலீஸ் தரப்புல இருந்து கூட வந்திருக்குது. எனக்கு அரசியல் கட்சியோட ஆதரவு உண்டு, போலீஸோட ஆதரவு உண்டு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதனாலதான் நான் தொடர்ந்து வித்துட்டு இருக்கிறேன். அந்த ஊர் மக்களே சொல்றாங்க, எப்பா பல பேரு பாதிக்கப்படுறமே நீங்க விற்காதன்னு சொன்னா அவன் மிரட்டுறானா. அந்த ஊரை சார்ந்த சில பேர் வந்துட்டு போலீஸ்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணா நடவடிக்கை எடுக்காம போலீஸ் என்ன செய்து அந்த சாராய விற்பாரி அந்த வியாபாரிகள் இருக்கிறாங்களே அவனுக்கே தகவல் கொடுக்குறாங்களாம், இவெல்லாம் உன் மேல வந்துட்டு புகார் கொடுத்திருக்கிறான். உடனே கண்ணுக்குட்டியும் அவனோட குடும்பமும் சேர்ந்து யாரு புகார் கொடுத்தாங்களோ அவங்கள போய் மிரட்டுறாங்களாம். அதனால பயந்துகிட்டு அந்த ஊர் மக்களே வாழ்ந்துருக்கிறாங்க. அப்பாவி மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள். பார்க்கும் போதே அவங்கள இவ்வளவு ஏழையில இருக்கிறாங்களா, இவ்வளவு ஏழ்மையில இருக்கிறாங்கன்னு தோணுது. அத்தனை குடும்பம் இன்னைக்கு நிர்கதியா நிக்குது. இந்த பாவம் கோபாலபுர குடும்பத்தை சும்மா விடாது. மு.க. ஸ்டாலின் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோசமான பிறவித்தான் எடுப்பார். கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருப்பான், அத்தனை குடும்பங்கள் படாத பாடுபடும். நீங்க மட்டும் இங்க 30 விழா நடத்திட்டு உட்காந்துருப்பீங்களா? இந்த தயாநிதி மாறங்கிற ஒரு ஆசாமி திமுக விழாவில் அவ்வளவு பாராட்டி பேசிட்டு உட்காந்துருக்கிறான். ஏடங்க கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இவ்வளவு படாத பாடுபட்டு இருக்கிறாங்க, உயிர் போயிடுச்சு, நிர்கதியா நிக்கிறாங்க. உங்களுக்கு ஏடா விழா வேண்டி கிடக்கு? மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சமாவது மூளை வேண்டாம், மனசாட்சி வேண்டாம்? மணிப்பூர்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா இங்க வாய் கிளியுதுல மு.க. ஸ்டாலினுக்கு. உத்தரப்பிரதேச ஒரு பிரச்சனை உடனே ஓங்கி குரல் கொடுக்கிறார்ல மு.க. ஸ்டாலின். கள்ளக்குறிச்சியில 168 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 168 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. 55 குடும்பம் நிர்கதியா நிக்குது. மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா இருந்தா ஒரு முதலமைச்சர் வேண்டாயா? ஒரு திமுக கட்சி தலைவரா கூட வேண்டாம், சாதாரண மனுஷனா இருந்தா கூட மனசாட்சி கொஞ்சமாவது இருந்திருந்தா உடனே கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்க வேண்டாமா? எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் உடனே போனாரா இல்லையா? உடனே 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாரா இல்லையா? இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய் உடனே இம்மிடியேட்டா நிதி உதவி செஞ்சாரா இல்லையா? தாயை இழந்த, தந்தையை இழந்த அந்த குடும்பம் நிர்கதியா நிக்க கூடாது, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி 1 லட்சம் கொடுத்தாரா இல்லையா? திமுக அரசாங்கம் என்ன செய்யுது? அரசு நிதியை மட்டும் 10 லட்சம் கொடுத்துட்டு திமுக கட்சியில இருந்து கோபாலபுர குடும்பம் கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்களே, 1 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுக்கல. மனசாட்சியே கிடையாது.
பக்கத்துல இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியை இன்னும் போய் பார்க்கல. சரி, அந்த துறை அமைச்சர் இருக்கிறால, மதுவிலக்குத்துறை அமைச்சர், பேரு தான் மதுவிலக்குத்துறை அமைச்சர். பண்றதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் மதுவை எத்தனை கோடி ரூபாய் அதிகமா விற்கலாம். 46,000 கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் மது வித்திருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1754 கோடி ரூபாய்க்கு அதிகமா வித்திருக்காங்கன்னு சொல்லி பெருமை பித்திக்குது திமுக அரசாங்கம். இத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க, இத்தனை குடும்பம் வந்துட்டு செத்து போச்சுங்க. நான் தார்மீக அடிப்படையில நான் பதவியை ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்கணும் திமுக அமைச்சர் முத்துசாமி. அவர் செய்யலையே. அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் நடுநிலைவாதிகளும் ஊடகமும் எல்லாரும் கேட்கிறாங்க, மிஸ்டர் மு.க. ஸ்டாலின், அந்த முத்துசாமிங்கிற அமைச்சர் கவனக்குறைவா இருந்துட்டாரு, அவர் சரியா வேலை பார்த்திருந்தா கலாச்சாரத்தை தடுத்து இருக்கலாம். நீங்க தடுக்காததான் இத்தனை குடும்பம் வந்துட்டு பாதிக்கப்பட்டு நிக்குது, இத்தனை பேர் செத்து போயிட்டா. அவரை நீங்க வந்துட்டு ரிசைன் பண்ண சொல்லுங்க, அவரை நீங்க பதவி நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு மன்றாடி கேட்கிறோமே. மு.க. ஸ்டாலின் செவிட்டு காதுகள்ல கேட்கவே இல்லையா? கொஞ்சமாவது இதயம் இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு? தானும் போய் நேரடியா பார்க்க மாட்டாரு, அந்த துறை அமைச்சரும் போய் நேர்ல போய் பார்க்க மாட்டாரு, பேருக்கு மத்த அமைச்சர் அனுப்புவார். எதுக்கு எடுத்தாலும் தன் புள்ள உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அனுப்பி ஸ்கோர் பண்ண பாக்குறாரு பொலிட்டிக்கலா. ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் மட்டும்தான் மு.க. ஸ்டாலினும் திமுகவும் பாக்குறான். அங்க கூட பாருங்க, பாதிக்கப்பட்டு அன்னைக்கு செத்து போய் எல்லாம் வீட்டுல பணம் இருக்குது. இந்த 10 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தை சார்பா தமிழக மக்களோட வரி பணம், திமுக பணம் இல்ல, பணம் கொடுக்க உதயநிதி அனுப்புறாங்களே இங்க இருந்து. ஏன் வேற அமைச்சர் கிடையாதா? உதயநிதி தான் சீனியர் அமைச்சரா? மு.க. ஸ்டாலின் புள்ளங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா முக்கியத்துவமும் அவருக்கே கொடுப்பீங்களா? வீட்டுல பணம் கிடக்கு, தாயை இழந்து தந்தையை இழந்து. ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் தான் உதயநிதி என்ன செஞ்சிருக்கணும்? ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கணும், இறந்து போனவங்க உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கணும். செலுத்திட்டு அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்களோ இந்தாங்க நிதி உதவி 10 லட்சம் கொடுத்திருக்கணும். அப்படி செய்யாம இந்த உதயநிதி என்ன செஞ்சிருக்கிறாரு? பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல இறந்து போன குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. அங்க போயிட்டு மணிக்கணக்குல அவங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல தந்தை இறந்து போய் கிடக்குறான், தாய் இறந்து போய் கிடக்குறா. அந்த குழந்தைங்க எவ்வளவு பாடாப்படும். இன்னும் ஒரு நாளைக்கு மேல இந்த உடலை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏங்கும் இல்லையா? சாப்பிட தோணாது, தண்ணி குடிக்க தோணாது. நம்ம வீட்டுல 100 வயசு பாட்டி தாத்தா இறந்து போயிட்டா கூட அது 100 வயசு ஆச்சு அப்படின்னு நமக்கு தோணாது. அது ஒரு உயிர். இது வரைக்கும் நம்ம கூட இருந்தாங்களே, இனிமேல் அவங்க உடம்ப கூட பார்க்க முடியாது அப்படி சொல்லி அவங்க இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருப்போம். அந்த குழந்தைங்கள்லாம் கூட இருக்கிறதுக்கு பதிலா ஸ்கூலுக்கு கூட்டு போய் உதயநிதி வரட்டும் சொல்லி மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வச்சு உடனே இவங்கெல்லாம் பொங்கி எழுந்து, என்னங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்க வீட்டுல இப்படி கிடக்கு துக்கம், எங்களை இங்க கூட்டு வந்துட்டு இவ்வளவு காக்க வைக்கிறீங்களே. அப்புறம் சில மணி நேரம் லேட்டா வந்திருக்கிற உதயநிதி வந்து டக்கு டக்குன்னு அந்த செக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இங்க கூடவா அரசியல் பண்றது? பிண அரசியல் பண்றதை பிழைப்பா வச்சிருக்கு திமுக. மனசாட்சியே இல்லாத ஆட்கள். கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. கள்ளச்சாராய உற்பத்தியும் கள்ளச்சாராய விற்பனையும் திமுக ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியை சார்ந்த திமுக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு நேரடியாக இதுல தொடர்பு உண்டு சொல்லி டாக்டர் ராமதாஸ் முதற்கொண்டு பெரிய அரசியல் தலைவர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள். போலீஸ் அதிகாரிகளே சொல்றாங்க, நாங்க ஏதாச்சும் நேர்மையான அதிகாரி வந்து கேஸ் போட்டா உடனே எங்களுக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் வருதுங்க. கோர்ட்டு கூட சொல்லுது, ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல், போலீஸோட ஆதரவு இல்லாமல், அரசு அதிகாரிகளோட ஆதரவு இல்லாமல் இப்படிலாம் விற்பனை நடக்கவே முடியாது. கோர்ட்டு சொல்லுது. எங்க கள்ளச்சாராயம் நடத்துறாங்களோ இதை நடு காட்டுல போயிட்டு நடத்தலங்க. கோர்ட்டுக்கு பக்கத்துல 300 மீட்டர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு பக்கத்துல. இவ்வளவு எல்லாருக்கும் தெரிஞ்சே கள்ளச்சாராயம் ஒருத்த நடத்துறானா கண்டிப்பா வந்துட்டு திமுக நிர்வாகிகளோட ஆதரவு இல்லாமல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சவோ விற்பனை பண்ணவோ முடியவே முடியாது. இப்ப 55 பேருக்கும் மேல செத்து போயிருக்கிறானா இது திமுக அரசாங்கம், மு.க. ஸ்டாலின் அரசாங்கம், உதயநிதி குடும்பம் செஞ்ச படுகொலைன்னு நான் பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, 1937 மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சென்னை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்துட்டு அவரு பிரதமர் ஆனார். அன்னைக்கு பிரீமியர்னு சொல்லுவோம், முதலமைச்சர்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் முதல்ல தமிழகத்துல அன்னைக்கு 25 மாவட்டம் இருந்துச்சு மெட்ராஸ் பிரசிடென்சி. அதுல 4 மாவட்டத்துல மது விலக்கு அமல்படுத்தினார். மது விற்கவே கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 1948 ஓமந்தூரார் வரார், முதலமைச்சர் ஆகிறார். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல வந்துட்டு மது விலக்கை அமல்படுத்துகிறார். அன்னையிலிருந்து அவருக்கு அப்புறம்
மறுபடியும் ராஜாஜி முதலமைச்சரா வந்தார். காமராஜர் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். பக்தவத்சலம் வந்தார். யாருமே தமிழகத்துல மதுவை திறந்து விடல. 1967 அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய முதலமைச்சராக வருகிறார். தமிழகத்தோட நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு மது விலக்கை நீங்க ரத்து செய்யுங்கன்னு அரசு அதிகாரிகள் சில பேர் சொல்றான். 3 முக்கியமான விஷயத்தை அண்ணாதுரை அவர்கள் சொன்னார். இன்னைக்கு தமிழகத்துல பல்வேறு குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குன்னா, தாய்மார்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் மது விலக்கை நாம அமல்படுத்தி இருக்கிறோம். சாராயம் விற்கப்படுவதில்லை, அதனாலதான் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. எனக்கு வருமானம் இல்லைங்கிறதுக்காக அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் நான் பறிக்க மாட்டேன். 2வது ஒண்ணு சொல்றார், நமக்கு பணம் இல்லதான் அரசாங்கத்துக்கு, வேறு வெளியில பாத்துக்கலாம். மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துறது முட்டாள்தனம். அரசாங்கத்துக்கு நிதி பற்றாக்குறை இருக்கு என்பதற்காக சாராய கடைகளை திறந்து விடுவது முட்டாள்தனம் அப்படிங்கிறார். 3வதா ஒண்ணு சொல்றாரு, சாராய கடைகளை திறந்து விட்டு அது மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது தொழு நோயாளி ஒருவனின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை வாங்குவதற்கு சமம். அவ்வளவு அசிங்கமானது மது மூலம் வரக்கூடிய வருமானம் சொல்றார். இந்த விஷயத்துல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் கூட நாம் பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். ஆனால் அவருக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக வந்த கருணாநிதி 1971 நான் மதுவிலக்கை ரத்து செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. கருணாநிதி இந்த பேச்சை கிளப்பி விடுறார். அவர் முடிவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வயசுலயும் மூத்த அரசியல் தலைவர். 1971 ஜூலை மாசம் 20ஆம் தேதி மழை ஓன்னு கொட்டுது. கொட்டும் மழையிலையும் 80 வயதுக்கும் மேற்பட்ட பெரியவரான மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொடை பிடிச்சுக்கிட்டு கருணாநிதியோட கோபாலபுர வீட்டுக்கு போறார். போயிட்டு 20 நிமிஷம் மன்றாடி கெஞ்சி கேட்கிறார், கருணாநிதி நான் 1937 ஆரம்பிச்சு அண்ணாதுரை 1969 இருக்கிறாரு, அது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தோம். நாங்க யாருமே இந்த மது விலக்கை ரத்து பண்ணல, சாராய கடைகளை திறந்து விடல. ஒரு தலைமுறையே சாராயனா என்ன போதனை என்னன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கு. நல்லா இருக்கட்டும் ஐயா, நீ சும்மா பணம் வேணுங்கிறதுக்காக இந்த சாராய கடையை திறந்து விட்டுறாதையா, மது விலக்கை ரத்து செஞ்சிடாதையா அப்படின்னு கெஞ்சி கேட்கிறார். எவ்வளவு பெரிய தலைவர் மூதறிஞர் ராஜாஜி. காந்திஜி என்னோட மனசாட்சின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பேர் அறிஞரான மூதறிஞர் ராஜாஜி கெஞ்சி கேட்டும் 20 நிமிஷம் மன்றாடி பார்த்தும் கூட இந்த கல்லிஞ்சக்காரரான கருணாநிதிக்கு மனசு இறங்கல. 1971 ஆகஸ்ட் மாசம் 30ஆம் தேதி மது விலக்கை ரத்து செய்து விட்டது திமுக அரசாங்கம், கருணாநிதி அரசாங்கம். ரத்து செய்து தமிழ்நாடு முழுவதும் சாராய கடைகளையும் கள்ளு கடைகளையும் திறந்து விட்டது திமுக, கருணாநிதி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இது பாசிச கொள்கை என்று திமுகவையும் கருணாநிதியும் கடுமையாக சாடினார். அதோடு தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களை சேர்த்து கொண்டு தமிழகம் முழுவதும் சாராய கடைகளை சூறையாடுவோம், சாராயத்துக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்துறோம்னு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் பெருந்தலைவர் காமராஜர். ஆனாலும் கூட கருணாநிதி கொஞ்சம் கூட கேட்கல. பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில போராடிய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களையும் கைது செய்தது திமுக அரசாங்கம். அன்னைக்கு கைது செய்தது போலத்தான் இந்த 22ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தோம். போலீஸ்ட முறைப்படி நாங்க பர்மிஷன் கேட்டோம். ஆனா எங்களை எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம ஒன்று கூடிய எங்க எல்லாத்தையும் கைது பண்ணி போட்டது இந்த திமுக அரசாங்கம். அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்குது இந்த மு க ஸ்டாலின். கொடுங்கோலர்கள், பாசிசவாதிகள். 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி மதுக்கடைகளையும் கள்ளு கடைகளையும் திறந்து விட்டாரே. தமிழ்நாடு மதுவிலக்கு அமலா செயலாக்க குழுன்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆகஸ்ட் 30ஆம் தேதிய அவங்க கருப்பு தினமாக அனுசரித்தார்கள். ஆனா மனசு கேட்கல. கல்லிஞ்சக்காரர் கருணாநிதி இறங்கல, அதோடு விட்டாரா. 2006 இருந்து 2011 திமுக அரசாங்கம், கருணாநிதி முதலமைச்சர். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மது சாராயம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகள் இருக்குல்ல, புதுசா திமுக ஆதரவாளர்கள் 5 பேருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டார், லைசன்ஸ். சாராயத்தை உற்பத்தி பண்றா, எக்கச்சக்கமா உற்பத்தி பண்ணி வித்து நல்லா சம்பாதிடா, என் குடும்பத்துக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துட்றா, தமிழன் எப்படியா செத்து போகட்டா, தமிழச்சிகள் தாலி அறுத்த எனக்கு என்னடா பிரச்சனை. மறுபடியும் 5 புதுசா சாராய உற்பத்தி ஆலைகளை திறந்து விட்டார். இன்னைக்கு தமிழகத்துல சாராயம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆலைகளில் பெருவாரியான ஆலைகள் திமுக ஆதரவாளர்கள் நடத்தக்கூடிய ஆலைகள். திமுக காரர்களே நேரடியாக நடத்துகிறார்கள்.
அல்லது திமுக ஆதரவாளர்கள் நடத்துகிறார்கள். கருணாநிதி ஆரம்பிச்சு இன்னைக்கு கருணாநிதி மோவன் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் எல்லாமே இந்த சாராயத்தால தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1971 திறந்து விடப்பட்ட கருணாநிதி சாராயமும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் விற்கப்படக்கூடிய கள்ளச்சாராயமும் தான் தமிழர்களின் வாழ்க்கையை உயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறது. 2016 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல உடனே ஒரு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ டிஎம்கே சொல்றாங்க, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சாராய கடைகளை இழுத்து மூடுவோம், டாஸ்மாக மூடுவோம். அதுவும் நம்ம அக்கா கனிமொழி இருக்காங்களே, மிகப்பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட், மிகப்பெரிய கவிஞர் இல்லையா, அவங்க அப்படியே சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல தான் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க, ஏன்னா டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு, திமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவோம். முதல் நடவடிக்கையா திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய உற்பத்தி ஆலைகளை மூடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் வாயத்தான் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்துச்சுல, நீங்க 2016 சொன்னீங்களா இல்லையா சாராய கடைகளை மூடுவோம், டாஸ்மாக் மூடுவோம்னு, ஏன் மூடல? கனிமொழி, நீங்களும் உங்க அப்பா மாதிரியே கல்லஞ்சக்காரியா இருக்காதீங்க, மனசாட்சி வேண்டாம் உங்களுக்கு? இன்னைக்கு கலாச்சாரத்துல பாதிக்கப்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டான், அது பத்தி கருத்து கேட்க 2 மணி நேரம் தூத்துக்குடியில கனிமொழி வீட்டுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட இந்த கள்ளச்சாராயம் குறித்தும் கள்ளச்சாராய மரணம் குறித்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் போது பதில் சொல்லாம போறாங்க கனிமொழி. இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு, அது கருணாநிதியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், தயாநிதி மாறனா இருக்கட்டும், ஒரு பயலுக்கும் மனசாட்சி இல்ல. யாரோ எப்படியே போங்கடா, எங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், நாங்க கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சுப்போம், மது வித்து எந்த வகையிலனாலும் நாங்க பணம் சேர்ப்போம், எலெக்ஷன் டைம்ல நீங்களா ஏழைப்பாளைகள் தான், நீங்களா பிச்சைக்காரங்கடா தமிழர்கள், உங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்தோ ஓட்டு வாங்கிடும்டா, இல்லைன்னா வடநாட்டு பீகார்காரனான பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வச்சு 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்து உங்களை ஏமாத்தி நாங்க ஜெயிச்சிரோம்டா அப்படிங்கிற மமதையில இருந்துட்டு இருக்கிறாங்க. இது மனசாட்சி அற்ற செயல். கோபாலபுர குடும்பமே, மு.க. ஸ்டாலினே, திமுகவினரே, நீங்க வேற எதுனாலும் சம்பாதிச்சுட்டு போங்கயா. நான் ஒரு ப்ரொஃபஸரா சொல்றேன், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் கூட இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆயிட்டான். சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, குட்கா, ட்ரக்ஸ், தமிழகமே இன்னைக்கு போதைக்கு அடிமையா கிடக்கு. எங்களது இளைஞர்கள் நாளைக்கு என்ன ஆவாங்க? இந்த தமிழகம் என்ன ஆகும்? அவன் குடும்பம் என்ன ஆகும்? அவன் பெற்றோர்களை யாரு பார்த்துப்பா? அவன் பிள்ளைகளை யாரு பார்த்துப்பா? அவனோட பொருளாதாரம் என்ன ஆகும்? அவன் உடல்நிலை என்ன ஆகும்? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்த போதையால அழிச்சுட்டு இருக்கீங்க. தயவு செய்து போதை மட்டுமே, அதுல இருந்தாவது நீங்க காசு சம்பாதிக்காம இருங்க. இந்த போதையை மட்டுமே நீங்க ஒழிச்சிடுங்க போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டு போங்க, போய் தொலைவுன்னு விட்டுறோம். ஆனா போதையின் மூலமா தமிழகத்தின் பாதையை மாற்ற வேண்டாம், தமிழக மக்களை அழிக்க வேண்டாம், குறிப்பா மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை பாழாக்க வேண்டாம். ரொம்ப மனசு உருகி சொல்றோம், தமிழக மக்களோட பிரதிநிதியா, அவங்களோட ஏழை எளிய மக்களோட அந்த வாழ்க்கையை அறிஞ்சவனா, வழியை அறிஞ்சவனா சொல்றேன், தயவு செய்து சாராயமா இருக்கட்டும், டாஸ்மாக் சாராயமா இருக்கட்டும், தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார், படிப்படியானாலும் குறைங்கடா. முதல்ல ஒரு 1000 மதுக்கடைகளை, டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, கல்லு கூட திறந்து விடுயா, அது ஒண்ணும் பெருசா பாதிப்பு உண்டு பண்ணாது. டாஸ்மாக் கடைகளை முதல்ல 1000 கடையை மூடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடுங்க. கள்ளச்சாராயம் ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, தேடி தேடி பிடிச்சு அழியுங்க. எவெல்லாம் கள்ளச்சாராயம் ஒரு பாக்கெட் வித்தா கூட அவனை தூக்கி குண்ட சட்டத்துல போடு, அவன்கிட்ட நீ கமிஷனை வாங்கிக்கிட்டு மாமூல் வாங்கிட்டு அவனை விட்டுறாத, வேற எதுலனாலும் சம்பாதிச்சுட்டு போ. தமிழக மக்களை காப்பாற்று. மனசாட்சி என்பது மருந்துக்காவது உங்கள்கிட்ட இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அந்த மனசாட்சி என்பது கொஞ்சமாவது இருந்தால் தமிழகத்தில் போதையை ஒழிக்க வேண்டும், குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.